அனைவருக்கும் வணக்கம். இப்போ வர இருக்கிற குரூப் 4 எக்ஸாமுக்கு ஜிகே சிலபஸில் முக்கியமான டாபிக்ஸை மட்டும் நம்ம ஷார்ட்டாக தனித்தனியாக பார்த்துட்டு வரோம். இப்போ லாஸ்ட்டாக பாலிட்டி பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இந்த தடவையும் பாலிட்டி ரிலேட்டடாக இப்போ சமீபத்தில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டு மசோதா கொண்டு வந்திருந்தாங்க. நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி அந்த மசோதா ரிலேட்டடாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மசோதாவை பொறுத்தவரை இப்போ சமீபத்தில் தான் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறந்தாங்க. மே 28 சரியா, மே 28 டிசம்பர் 2023 புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா முதல் கூட்டம் செப்டம்பர் மாதம் நடந்தது. சரியா, செப்டம்பர் மாதம் நடந்திருக்கும். அதில் செப்டம்பர் 19 இந்த மசோதாவை கொண்டுட்டு வந்து உடனே நிறைவேற்றி செப்டம்பர் 29 குடியரசுத் தலைவர் இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருவாங்க. சரியா, இந்த மசோதாவுக்கு. இந்த மசோதாவை பொறுத்தவரை புதிய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட முதல் மசோதா மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டு மசோதா தான். சரியா, இது என்ன அப்படின்னா நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது. சரியா, இப்போ தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருக்குதுன்னா அதில் குறிப்பிட்ட அளவு பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. சரியா, அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ இது முதல் மசோதா, புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் கொண்டு வரப்பட்ட முதல் மசோதா. இதுக்கான சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா 106வது சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்து திருத்தம் செய்யப்பட்ட அரசியலமைப்பு விதிகள் என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 330A. சரியா, இதில் 330 என்ன அப்படின்னா நாடாளுமன்றத்தில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு, லோக்சபாவில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு. சரியா, அதில் 330Aன்னு புதுசாக கொண்டுட்டு வந்து பொது தொகுதிகள்லையும் 33% இடஒதுக்கீடு உண்டு. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான தொகுதிகள்லையும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு உண்டு அப்படின்னு சொல்கிறது. சரியா, அதுதான் 330A. அடுத்து இது வந்து இதில் நாடாளுமன்றத்தில், லோக்சபாவில் நாடாளுமன்றம். அடுத்து பாருங்கள் 332A. இது எங்கன்னா மாநில சட்டமன்றம். மாநில சட்டமன்றத்தில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு, அதில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. அதே மாதிரி பொது தொகுதிகள்லையும் 33% இடஒதுக்கீடு. 33% அப்படின்னா 1/3. சரியா, அடுத்து பாருங்கள் 334A அப்படின்னு சொல்லி ஒரு விதியை கொண்டு சேர்த்துருப்பாங்க, ஏ அப்படின்னு. இது என்ன அப்படின்னா பொதுவாக இந்த மாதிரி இடஒதுக்கீடுகள் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும். தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பண்ணுவாங்க. இப்போது 2011 அப்புறம் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துருக்கணும். ஆனால் கொரோனா லாக்டவுன் இந்த மாதிரி இருந்ததுனால அது தள்ளி போயிருக்கு. எப்போ 2021 மக்கள் தொகை முடியுதோ அதுக்கப்புறமா தொகுதி மறுசீரமைப்பு பண்ணி இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு அமலுக்கு வரும். ஆக்சுவலாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுருச்சு. அது எப்போ அமலுக்கு வரும் அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு தொகுதி மறுசீரமைப்பு நடைமுறைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அமலுக்கு வரும். அதை பற்றி சொல்கிறது தான் 334A. சரியா, அடுத்து 239AA. இது என்ன அப்படின்னா டெல்லியில் இருக்கிற நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படின்றது. இந்த 239AA அப்படின்றது பொதுவாக NCT, நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி, தேசிய தலைநகர பிரதேசம்ன்ற அந்தஸ்து டெல்லிக்கு கொடுக்கறது தான் இது. அதில் இதுக்கான இதை சேர்த்துருப்பாங்க. சரியா, 33% இடஒதுக்கீடு டெல்லிக்கு உண்டுன்னு சொல்லி தனியாக சேர்த்துருந்துருப்பாங்க. இதுதான் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவில் திருத்தம் செய்யப்பட்ட முக்கியமான 4 விதிகள். சரியா, முதல்ல என்ன அப்படின்னா இதுக்கான சட்ட திருத்தம் 106வது சட்ட திருத்தம். அடுத்து இந்த 4 விதிகள். இதுக்கு பின்னால் பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிட்டத்தட்ட 1971 முதன்னு இதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி கொண்டு வர முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த மசோதாவை எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி. ஆனால் முடிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் 1996 வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது, அப்போதைக்கு அவர் ஒரு ஷார்ட் டேர்ம் தான் பிரதமராக இருப்பாங்க. கூட்டணி ஆட்சினால அவங்களோட ஆட்சி கொஞ்ச காலத்திலே கவுந்துடும். சரியா, அப்போதைக்கு அவங்களோட பீரியடில் நாடாளுமன்ற மக்களவையில் இது மசோதாவை கொண்டுட்டு வருவாங்க, ஆனால் நிறைவேற்ற முடியாது. அதுக்கப்புறம் கீதா முகர்ஜி அப்படின்றவங்களோட தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க நிறையா பரிந்துரைகள் கொடுப்பாங்க.
சரியா? இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் 1999 கொண்டு வந்திருப்பாங்க. இது 99லேயும் வாஜ்பாய் தான் பிரதமராக இருப்பார். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துடுவாங்க, யூபிஏ கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயும் கொண்டு வந்துருப்பாங்க, ஆனால் செயல்படுத்த முடிஞ்சிருக்காது. இப்போ தான் 2023 புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் இந்த மசோதா தாக்கல் பண்ணி அதை நிறைவேற்றியிருப்பாங்க. சரியா? இதுதான் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டு மசோதா. இதே மாதிரி அடுத்து ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வர்ற டாபிக்ஸ். சரியா? இப்போது ஹிஸ்ட்ரி அப்படின்னா மொத்தமாக சிலபஸ் எல்லாத்தையும் இல்லாமல் அதை சப் டாபிக்ஸாக பிரித்து எந்த ஏரியாவிலேருந்து கேள்விகள் வருமோ அதை மட்டும் நம்ம தனியாக பார்ப்போம். சரியா? தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.